ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ எதை பற்றியானா, இன்ட்ராடேயில் எப்படி வின் பண்ணுறது, இன்ட்ராடேயில் எப்படிங்க வின் பண்ணுறது அப்படின்னா, அதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக ஃபுல் வீடியோ பாருங்கள், புரியும். அப்போ ஒரு இன்ட்ராடே ஆப்ஷனை ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ணணும், ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேபிட்டல் நம்ம டீசெண்டாக ஒரு டீ கடை வைக்கிறோன்னா கூட இன்றைக்கி என்ன ஒரு கேபிட்டல் வேணுங்க. டீ கடை வைக்கிறது கேவலம்னு சொல்லலை. டீ கடை வைக்கிறதுனா கூட கொஞ்சம் நல்ல டீ கடை வைக்கணும்னா ஒரு 10 லட்ச ரூபா கேபிட்டல் இருந்தால் தான் எல்லாம் போக ஒரு டெய்லி அவர் 1000 ரூபா சம்பாதிக்க முடியும். அப்போனா மாதத்தில் 30,000 ரூபா கிடைக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடாமல் பண்ணால் கூட ஒரு 1000 ரூபா, அந்த 1000 ரூபா மீட் ஓவர் பண்ணி அது கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கு இதாகிடும். எவ்வளோ கேபிட்டலுங்க? 10 lakhs கேபிட்டலுக்கு. சரி, அதை விடுங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2% 10 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோங்க கொடுக்குறாங்க? 20,000 ரூபா கொடுக்குறாங்க மாதம். 20,000 ரூபா அவங்களுக்கு கிடைக்குங்கிறக்காக ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. நிறைய பேர் 10 லட்ச ரூபாய்க்குலாம் 1.5% தான் வாங்குவாங்க. ஆனால் இப்போ ஒரு 2% இன்ட்ரெஸ்ட் வைங்களேன். நம்ம இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதில்ல, பட் இருந்தாலும் அது ஒரு கால்குலேஷனுக்காக நம்ம எடுத்துக்கிட்டா, அப்போ 10 லட்ச ரூபாய்க்கு 20,000 ரூபா கிடைச்சா போதும்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் அவங்களால பிஸ்னஸ் பண்ணி எடுக்க முடியலங்கிறக்காக இந்த 10 லட்ச ரூபா இன்னொருத்தர் கொடுத்து அந்த 20 லட்ச ரூபாய் 20,000 ரூபாயை சேஃப்டிக்காக வாங்கிக்கிறாங்க. இப்போ இது இன்னொரு சேஃப்டி பார்க்குறாங்க இன்னொருத்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 50 லட்ச ரூபாய் வீடு கட்டுறாங்க, அசட் வேல்யூ கூடுது. அப்போ பிஸ்னஸில் போட்டால் ரிஸ்க் நினச்சி என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்துக்கிட்டு இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடு, எப்பயுமே இப்படியே போயிடாது பிஸ்னஸுக்காக. சேஃபர் சைடுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் வீடு கட்டுறாங்க. என்னங்க வாடகை போயிடும்? சென்னை மாதிரி ஏரியாவாக இருந்துச்சுன்னா ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு போகலாம், ஒரு 25,000 கூட போகலாம். ஆனால் அது அங்கே 60 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்ட முடியாது. ஒரு மெயின் பிளேஸில் 60 லட்ச ரூபாய் வீடு கட்டினீங்கன்னா ஒரு 5,000 ரூபா வாடகை. நீ இது தமிழ்நாட்டில் ஓவரால் இதுதான் ட்ரெண்டு. ஒரு 5 ரூபா டு 20,000 ரூபா மேக்ஸிமம். எவ்வளோக்கு? 50 to 60 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஆனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் நம்ம வந்தோன்னா என்ன பண்ணுறது, 10,000 ரூபா போடணும், டெய்லி 5,000 சம்பாதிச்சிடணும். இது எப்படி சாத்தியம்? சாத்தியம் இருக்கா? ஏதாவது பிஸ்னஸ் இப்படி சாத்தியம் இருக்குமா? அப்படி ஒரு பிஸ்னஸாக இருந்தால் அது என்னவாக இருக்கும்? கேம்பிளாக தான் இருக்கும். அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிள் இல்லை, நீங்கள் கேம்பிள் ஆக்கிட்டீங்க. அது பிஸ்னஸ் தான் நடக்குது. நேற்று கூட நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தோம். என்ன கேட்டோம்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் கோல்டு, இப்போ இதில் இங்கே ஓடிட்டு இருக்கு பாருங்க, இன்டர்நேஷ்னல் கோல்டு இருக்குது, நம்ம இந்தியன் கோல்டு இருக்குது, MCX கோல்டு இருக்குது. இப்போ கோல்டு இங்கே ஏறுற பர்சன்டேஜ் கடையில் ஏறுதா, கடையில் ஏறுற பர்சன்டேஜ் இங்கே வருதா? அப்போ இங்கே ஏறுற பர்சன்டேஜ் தான் என்ன ஆகுது, கடையிலையும் ஏறுது. அப்போ இந்த பர்சன்டேஜ் வச்சு தான் நம்ம கோல்டு எல்லாமே கடை நிர்ணயிக்கப்படுது. ஆனால் ஒரு கடைக்காரு அவர் ரீட்டைல் கோல்டு ட்ரேடராக இருக்கலாம், இல்லை ஹோல்சேல் ட்ரேடராக இருக்கலாம். ரீட்டைல் ட்ரேடர்னால் அன்னன்னைக்கு கோல்டை வாங்கி மாற்றுவாங்க. அது கோல்டை விற்கக்கூடிய கோல்டை வாங்கிட்டு நாளைக்கு அவங்க விற்பாங்க. அவங்களும் ஓவரால் ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. அதாவது லாஸஸ்லாம் வரும் அவங்களுக்கும், பட் ஓவரால் பார்த்திங்கன்னா அவங்க என்னவாக இருப்பாங்க, ஆனுவல் டர்ன் பார்த்திங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி பெரிய லெவலில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸ் கோல்டு செலக்ட் பண்ணுறவங்களும் கடைக்காரங்களும் பெரிய ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. ஆனால் இங்கே கோல்டு பண்ண MCXயில் கோல்டு பண்ணதில் ப்ராஃபிட்டில் இருக்கிற யாராவது அப்படின்னு சொன்னால் ரொம்ப மினிமைஸ்டாக சொல்லிடலாம். ஒரு 1%, 2% சொல்லிடலாம். அதாவது இன்வெஸ்டராக மட்டும் கிடையாது, ட்ரேடராகவும் சொல்கிறேன். அங்கே கடையிலையும் ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்களும் ட்ரேட் தான் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் கடைக்காரங்க வாங்கி அப்படியே ஹோல்டு பண்ணி பண்ணுறவங்க கிடையாது, ட்ரேட் தான். அதாவது கோல்டை வாங்கி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கோல்டு விற்கிற கோல்டு இன்னொரு கோல்டு வாங்கிடுவாங்க. அப்போ சிம்பிளாக இந்த லாஜிக் புரியுதா? அங்கே கோல்டு சில்வர் பண்ணுறவங்க சேம் ரேட்டு தான், ஒன்றும் அதை விட ஈஸி. அதாவது என்ன பண்ணணும், கோல்டை வாங்கணும், அதுக்கு ஒரு கஸ்டமரை பிடிக்கணும், அது தரம் பார்க்கணும், அதில் ஏமாற்றிடுவாங்களான்னு செக் பண்ணணும். அப்போ பார்த்துட்டு நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். இங்கே எந்த தொந்தரவும் இல்லையே. பேப்பரில் கோல்டை பார்க்குறோம், வாங்குகிறோம், வேணுங்கிறப்ப விற்கிறோம். அப்படிங்கிறப்ப எது அட்வான்டேஜ் ஜாஸ்தி, இது அட்வான்டேஜ் ஜாஸ்தி. ஆனால் எங்கே ஜாஸ்தி பணம் இழக்கப்படுது அப்படின்னா இங்கே தான் இழக்கப்படுது. ஏன் அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லை, பிஸ்னஸ் ரூல் இல்லை. பிஸ்னஸ் ரூல் என்ன பண்ணுறோம்,
அப்படின்னா இதை வந்து கேம்பிளில் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து ஏதோ கேம் மாதிரி, இது கேம் கிடையாதுங்க. சார்ட் மேலே கீழே இந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்கு. ப்ரைஸ் ஏறுறதையும் இறங்குறதையும் நோட்டபுளாக காட்டுறதுக்கு தான் சார்ட் ஒழிய அது வந்து உங்களுக்கு வந்து கேம்லாம் இல்லை. அப்போ அதில் வந்து நம்ம இன்ட்ராடேவாக இருந்தாலுமே இல்லை இன்வெஸ்டராக இருந்தாலுமே எல்லாம் ரூல் ஒன்று தான். என்னென்னா டெய்லிக்கு இன்வெஸ்டராக இருந்தால் என்ன ரூல் செட் பண்ணுவோமோ அதை மினிமைஸ் பண்ணால் இன்ட்ராடே. அப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இன்ட்ராடேலையும் இருக்கும், டெய்லியிலையும் இருக்கும். ஒன்றா சொல்லப்போனால் இந்த மணிக்கு இந்த ப்ரைஸ் வந்துடும் அப்படின்னு கணிக்கிற அளவுக்கு வந்து இறைவனை வந்து நம்மளை பெரிய ரிசர்ச் பண்ணிட்டோம். அப்போ பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணிடணும். நம்ம பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண தான் போகிறோம். இப்போ அதுக்கு அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு 20 வருஷம் ரிசர்ச் இது. அப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் அதை காட்டுவோம். அது இந்த வீடியோக்கு அது தேவையில்லாமல் போயிடும். அப்போ இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா, அப்போ பிஸ்னஸை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு லாட் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு லாட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்னென்னா சம்பாதிக்கணும். அது 1000 2000 மார்க்கெட் கொடுக்கும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. டெய்லி அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஆப்ஷன் கிடைக்கும் போது, அதாவது அதுக்கு நமக்கான இடம் கிடைக்கும் போது, எப்படி ஒரு கொக்கு காத்திருக்குமோ, ஓடு மீன் ஓட உருமீன் வர காத்திருக்குமாம் கொக்குமாங்க. ஒன்றும் சொல்ல போனால் இந்த இதில் பழைய படத்தில் ஒரு டைலாக் வரும், கலைஞர் டைலாக் ஒன்று வரும், ரொம்ப பழைய படத்தில். அது என்னென்னா, வில் வளைவதும் வேங்கை காத்திருப்பதும் எல்லாம் காரியத்திற்கு தான் வரும். ஒன்று கூட வரும், எனக்கு மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, அப்போ எப்படின்னா இது என்ன பண்ணணும்னா நம்ம காத்திருக்கணும். எதுக்காக? ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கணும். அவசரப்படக்கூடாது. பணம் நம்மளுது, பணம் வேற ஒருத்தருது இல்லை. அப்போ இந்த பணம் வந்து என்ன பண்ண போகிறோம்? பிஸ்னஸ் பண்ண போகிறோம். சும்மா வந்து கேம்பிள் பண்ண போகிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிக்காது. 10,000 20,000 வச்சு பண்ணுறவங்களுக்கு இது பிடிக்காது. 10,000 20,000 வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை இழந்து கொண்டே தான் இருப்பீர்கள். உண்மை கசக்கத்தான் செய்யும். ஆனால் மருந்து கசந்தாலும் மருந்து நோய்க்கு நிவாரணியாக தான் இருக்கும். சரி, இப்போ அப்போ என்ன பண்ணணும்? ஒரு லாட் ஆப்ஷன் பண்ணுறக்கு, ஒரு லாட் ஆப்ஷன் நீங்கள் நிஃப்டியோ ஸ்டாக்ஸோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு லாட் ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு நிஃப்டி பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட கணிப்பில் நான் வந்து இப்போ எடுத்ததில் என்னென்னா, நீங்கள் அட் த மணியோ அவுட் த மணியோ பண்ணாதீங்க. எதுக்கு? இன்ட்ராடேக்கு. இது நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஆப்ஷன் பையிங்க்கு, ஆப்ஷன் செல்லிங்க்கு இல்லை. அப்போ அவுட் த மணியோ அட் த மணியோ பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்கள்? கரண்ட் கான்ட்ராக்டில் இந்த மணி இந்த மணியோ அவுட் த மணியோ பண்ணாதீங்க. மாற்றி சொல்லிட்டணும். அட் த மணியோ அவுட் த மணியோ பண்ணாதீங்க. இந்த மணி பண்ணுங்க. அதாவது இந்த மணி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ இப்போ இந்த வாரத்தோட கான்ட்ராக்டில் கூட கொஞ்சம் மார்ஜின் கொஞ்சம் கூட இருக்குது, அந்த ப்ரீமியம் கூட இருக்குது. அந்த ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்டஸ் தெரியும், நாவிஸ் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் தெரியாது. பட் இருந்தாலும் ப்ரீமியம் எப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு 786 ரூபா 60 காசில் முடிஞ்சிருக்கு. எது? 24,000 கால். 24,000 கால் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஏறனால 786 ரூபா 60 காசில் முடிஞ்சிருக்கு. இது என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த இடத்துல நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து 5ஆம் தேதி. அப்போ 5ஆம் தேதி வந்து 12:45 இங்கேயோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பார்ப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கே வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஒரு 11 மணிக்கு எடுத்தோம்னு வச்சுங்களேன். 11 மணிக்கு எடுத்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. அப்போ 11 மணிக்கு இங்கே எடுத்திங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ என்ன 716 ரூபா இருக்குது. 716 ரூபாயில் இங்கே பிரேக் அவுட் ஆகுது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? புட்டு போயிடணும். எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. அப்போ 11 மணிக்கு நான் புட்டு போடலை. ஒரு புட்டு வேண்டாம், போட்டுக்குங்களா? போருங்க, ஒரு புட்டு போட்டுருவோம். $25,200 புட்டு போடுவோம். மார்ச் 10. இது 11 மணி.
25,200 புட்டு. இப்போ 11 மணிக்கு என்ன இருக்குங்க, இது 770 ரூபா இருக்குது. அப்போ எப்படி ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறதுன்னா 25,200 ப்ளஸ் வந்து இங்கே என்ன இருந்துச்சு, நிஃப்டி 11 மணிக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்க்கணும். 24,460 இருக்குது. நீ பாருங்க எப்படின்னா சாரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்கிறேன், ஏன்னா இம்பார்ட்டன்ட் வீடியோ சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஸ்லோவாக சொன்னால் தான் புரியும். 25 என்ன புட்டு போட்டோம், 25,200 புட்டு போட்டோம். ஒரு 11 மணிக்கு கால்குலேட் பண்ணி பார்க்குறோம். 25,200 புட்டு மார்க்கெட் என்ன இருக்குது, 24,460 கிட்டே இருக்குது. 24,460 கழிச்சா 740 ரூபா வந்து என்னதுங்க மார்ஜினு, அது 740 ரூபா ப்ரீமியம். அப்போ 740 ரூபா ப்ரீமியம். இப்போ இது வந்து அங்கே நிஃப்டி 11 மணிக்கு என்ன இருக்குது, இப்போ நம்மளோட ஆப்ஷன் வந்து 11 மணிக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் வந்து ஒரு 830 ரூபா 801 ரூபா கிட்ட இருக்குது. கொஞ்சம் ப்ரீமியம் கொஞ்சம் தான் கூட இருக்குது. அப்போ என்ன இருக்குது, ஒரு 60 ரூபா கூட இருக்குது. இந்த ப்ரீமியம் அட்ஜஸ்ட் ஆகிறது பெருசாக வந்து அட்ஜஸ்ட் ஆகாது, பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் தேவைப்படாது. அப்போ என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து 1:1 ரேஷியோவில் ஏறும். 1:1 ரேஷியோனா நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறுனா ஆல்மோஸ்ட் 90 to 100 பாயிண்ட் ஏறும் ஆப்ஷனும். நமக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும், 740 × 65, இப்போ 48,000 ரூபா தேவைப்படுது. ஆனால் 48,000 ரூபாய் அப்படியே ரிஸ்க் வைக்க போகிறோமா, 0 வரைக்கும் விட போகிறோமா, அது கிடையாது. ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1,00,000 ரூபா அப்படின்னு இருந்தால் ஒரு 3,000 ரூபாலேருந்து 5,000 ரூபாக்குள்ளே மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் எடுக்காதீங்க. நான்லாம் 2,000 ரூபா 3,000 ரூபாய்க்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருந்தால் அந்த இது எடுக்கிறது இல்லை. ரொம்ப ஓவராக பண்ணணுன்னு தான் ஒரு லாட்டு. நான் சொல்கிறது 1,00,000 ரூபாய்க்கு ஒரு லாட்டு. 2,00,000 ரூபா இருந்தால் கூட நான் 2,00,000 ரூபாய்க்கு ஒரு லாட்டு தான் நான்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஏன்னா 2,00,000 ரூபாய்க்கு 4,000 ரூபா கிடச்சா 2% வட்டி. இப்போ மாதம் வருஷத்தில் 12% ரிட்டர்னு. அப்போ 2% வந்து மாதத்தில் 4,000 ரூபா எடுத்தாவே போதுமானது. நம்ம இங்கே ஒரு ட்ரேடரில் 5,000 ரூபா 10,000 எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறப்ப அப்போ அந்த ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணி நம்ம பெனிஃபிட்டாக எடுத்தோம்னா மாதம் ஒரு நல்ல வருமானம் எதில் இருந்துங்க, ஒரு 2,00,000 ரூபாலேருந்து 2,00,000 ரூபா போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபா எடுத்தால், அதாவது கூட எடுக்க முடியுமா எடுக்க முடியாதாங்கிறதெல்லாம் அடுத்த பாயிண்ட்டு. நான் ஒரே ட்ரேடில் வந்து 50,000 எடுத்துருவேன், 1,00,000 ரூபா எடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சஸ்டெயின் பண்ணுவீங்களா, அதை வெளியே எடுத்து அதை செலவுக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கீங்களா? வந்த 50,000 ரூபா பேப்பர்லேயே போயிருக்கும், அது ப்ராஃபிட்டே கிடையாது. நம்ம வந்த 2,00,000 ரூபா 2.5 ஆகணும், 3 ஆகணும், 3.5 ஆகணும், 2 4 ஆகணும், 4 8 ஆகணும். இது கன்சிஸ்டன்சி அப்படி ஆனால் தான் அதுதான் பிஸ்னஸ். ரெகுலர் பிஸ்னஸ்லேயே லாஸ்லாம் வரும். லாஸ்லாம் வந்தாலுமே அது கன்சிஸ்டன்சியாக பண்ணி ப்ராஃபிட் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ்லேயே லாஸ்லாம் வந்தால் நாலேஜோடு அப்படி பண்ணோம்னா கண்ட்ரோல்டாக பண்ணால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதே மாதிரி தான் கால்லையும். ஆனால் காலில் கொஞ்சம் ப்ரீமியம் கூட இருந்துச்சு இன்றைக்கி. அதான் பொதுவாக இருக்காது. இந்த மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால, ஹெவியாக இருக்கனால இந்த மாதிரி இந்த டயத்தில் கொஞ்சம் வந்து ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கூட இருக்குது. இப்போ காலைல பாருங்கள் 11 மணிக்கு 10 மணிக்கு 9:55க்கு 566 ரூபா இருக்குது ப்ரீமியம். இப்போ 566 ரூபா இருக்குது. 11 மணிக்கு என்ன இருக்குது, 11 மணிக்கு 540 ரூபா 47 ரூபா சம்திங்கில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம என்ன எடுத்திருக்கோம், 24,200 கால் எடுத்திருக்கோம். 24,200 சார், நான் என்னென்ன காட்டிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு. ஓகே, அதே எடுத்துக்குவோம். 24,200 கால் 2 கால்னே வச்சுங்களேன். 24,200 கால் எடுத்தால் அதை பாருங்கள், இந்த மணிலேயே 24,200 கால் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. 24,200 ப்ளஸ்ஸு 24,460 இருந்துச்சுங்களா. 220 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 550 ரூபா இருக்குது. ப்ரீமியம் ஜாஸ்தி, எடுக்கக்கூடாது.
அப்போ இதை பார்ப்போம். 24,000 கால் 11 மணிக்கு. இப்போ இதே என்னன்னா 24 இவன் ஜாஸ்தியாக தெரியுது. இப்போ ஈக்குவலாக வந்துருச்சு பாருங்கள். 24,765 24,786 இப்படி தான் எடுக்கணும். இதை புரிஞ்சுங்க. 24,000 இப்போ 24,000 இப்போ வந்து இப்போ நம்ம கால் எடுத்துருக்கோம். இப்போ என்ன இருக்குது 786 இருக்குது. ப்ளஸ் 786 ஆட் பண்ணால் 24,786. மார்க்கெட் என்ன இருக்குது 765. அப்போ பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. எவ்வளோனா ஒரு 20 பாயிண்ட் 22 பாயிண்ட் தான். அட்ஜஸ்ட் ஆகிறது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டீவிஷனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட போய்க்கிங்க. அப்போ நம்ம கேபிட்டல் என்ன வேணும்? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு இப்போ 786 எடுத்தோம்னா பார்க்க மார்ஜின் கூட தெரியும். ஐயோ ரிஸ்க்காக இருக்க மாதிரி தெரியும். நம்ம வந்து 50 ரூபா 100 ரூபா எடுத்துக்கிட்டு இருப்போம். அங்கே ப்ராஃபிட்டே வராதே. மார்க்கெட்டு 200 பாயிண்ட் ஏறினா வரும், 50 பாயிண்ட் தானே ஏறும். அப்போ 786 அப்படின்னு எடுத்தால் எவ்வளோ ஆச்சு? 786 × 65 51,000 தான் ஆச்சு. அப்போ அதுக்கு தகுந்த ரிஸ்க்கை நம்ம வச்சு பண்ணும்போது ஒன்றும் மோசம் போகாது. சரி, இந்த இடத்துல செக் பண்ணி பார்ப்போமே. இப்போ இந்த இடத்துல என்னாச்சுன்னா 713 இங்கே பிரேக் ஆகுது. 713 பிரேக் ஆகி இது வரைக்கும் 671 வரைக்கும் என்ன ஆகுதுங்க? 71 வரைக்கும் இங்கே வந்து எந்த ஸ்விங்குமே இல்லை. இந்த எந்த ஸ்விங்குமே இல்லைன்னா நமக்கு வந்து ஸ்விங் சார்ட்டில் வந்து என்ன பண்ணலாம்னா, இது நான் கிளாஸஸ் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இந்த இடத்துல இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வெளியே வந்துடலாம். அப்போ 713க்கு 710 நம்ம பிரேக் அவுட்டில் இது என்னது? காலு. அப்போ என்ன போகணும்? புட்டு போகணும் 11 மணிக்கு. 11 மணிக்கு புட்டில் எங்கே பிரேக் அவுட்டு? 590 பிரேக் அவுட்டு. 590 94. நீங்கள் 600 வாங்கினதா இமேஜின் பண்ணிக்கிங்க. 600 வாங்கின இமேஜின் பண்ணால் கூட நம்ம எங்கே வெளியே வந்துடலாம்? 600 வாங்கின இமேஜின் பண்ணால் 635 30 வெளியே வந்துடலாம். அப்போ ஒரு 30 பாயிண்ட் வந்து எவ்வளோ மணி நேரத்துக்கு இருக்குது? 5 மினிட்ஸ் சார்ட் இது. 1 2 அதாவது நான் சொல்கிறது புரியுதுங்களா? இவருங்க ரொம்ப மைனரான இடத்துல எடுக்கிறேன். மைனரான இடத்துல ஒரு 4-5 ட்ரேட் வந்து ரூல்ஸ் பிரகாரம் ஈஸியாக பண்ணலாம். இங்கே பிரேக் ஆகுது, இங்கே பிரேக் ஆனால் ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்லோவாச்சு நேற்றுலாம். அதனால் என்னால் அதை பேசவும் முடியல. கொஞ்சம் இதில் இருந்தேன், அதனால் பேசவும் முடியல. ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால எனக்கே போர் அடிச்சிருச்சு. அதனால சரி ரெக்கார்டிங்கில் போட்டு ரூல்ஸை முதல் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லும் போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இங்கே பிரேக்குங்கிறப்ப என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல பிரேக்கு மேக்ஸிமம் 600 603 வாங்கியிருப்போம். ஆட்டோமேட்டிக் இங்கே பிரேக்கு, அடுத்த பிரேக் இங்கே இருக்குது. அப்போ நம்ம இந்த பிரேக்லேயே வாங்கிடலாம் 600. அப்போ இங்கே உடனே வாங்காமல் கூட இங்கே இதில் வாங்கலாம். இதில் கரெக்ஷன்ஸில் வாங்கலாம். வாங்கினா இந்த கேண்டில் வரிசையாக வந்து என்ன இல்லை, ஸ்விங்கே இல்லாமல் ஒரு 6 கேண்டில் 7 கேண்டில் போச்சுன்னா அழகாக இந்த கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே ஓடி வந்துடலாம். ஓகே, இப்போ இங்கே அப்படி தான். இப்போ இங்கே பிரேக் அவுட் திருப்பி 11:45க்கு இதில் பிரேக் அவுட். இப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு போயிடணும். இப்போ புட்டு போயிடணும் 11:45க்கு புட்டு. இங்கே 11:45க்கு இப்போ இங்கே என்ன பண்ணியிருப்போம்? இங்கே வாங்கினதை இதுக்கு இங்கே பிரேக் அவுட். இப்போ பிரேக் அவுட் எப்படி பிரேக் அவுட்டு அப்படின்னா வரிசையாக கேண்டில் இதே இல்லை. அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து லாஸ்ட் கேண்டிலுக்கு மேலே. அது அந்த ரூல்ஸ்லாம் நான் வந்து கிளாஸஸில் சொல்லித்தரேன் எப்படி பண்ணணுன்னு. இப்போ பாருங்கள் என்னென்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் இறங்கிருக்குன்னு பாருங்கள். ஃபாஸ்ட்டாக ஒரு 12 to 15% இறங்கிச்சுனாவே இங்கே வருங்க 1 2 3 4 5 6 கேண்டில் ஒரு 1/2 அன் ஹவரில் இறங்கிருக்கு. அப்போ இங்கே வந்து இந்த பிரேக் பண்ணும்போது இங்கே வந்து எதை பையிங்க? புட்டை பையிங்க. சாரி காலை பையிங்க. அங்கே புட்டு பை பண்ணால் இங்கே காலை பையிங்க. கால் பை பண்ணுறப்ப இப்போ காலை என்ன இதில் பையிங்க? 677 ஒரு 680 பை பண்ணால் இமேஜின் பண்ணிங்க. இல்லை 85 பை பண்ணால் கூட இமேஜின் பண்ணிங்க. திருப்பி அங்கே மார்க்கெட்டை ஒட்டி தான் வரும் பாருங்கள். 71 72 மார்க்கெட்டை ஒட்டி தான் வரும். இமேஜின் பண்ணால் நமக்கு என்ன எங்கே இருக்கும்? மார்க்கெட்டு அழகாக வந்து இந்த இடத்துல திருப்பி மைல்டு பிரேக் அவுட் தான். இங்கே தான் உங்களுக்கு கன்சல்டேஷன் வந்து என்ன ஆகுது? பிரேக் ஆகுது. இந்த இடத்துல நம்ம கொடுத்தா கூட சின்ன ப்ராஃபிட் வந்து அழகாக கிடச்சிரும். 680 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் இங்கே கிடச்சிரும். அப்போ வெளியே ஓடியாந்துடலாம். அப்போ லாஸே ஆகுதுன்னா லாஸ்லாம் வரும், ஆனால் லாஸ் மினிமைஸ்டாக இருக்கும். மினிமைஸ்டாக இருக்கும்போது மாற்றி போயிடுவோம். சில இடங்களில் மாற்றி போயிடுவோம்ல. இப்போ என்ன அதாவது ரெக்கார்டிங் சார்ட்டில் வந்து ஈஸியாக காட்டிடலாம். லைவ் சார்ட்டில் நம்ம டிசிஷன் எடுக்கும்போது மாற்றி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ நான் மாற்றி எடுத்தாலும் அது வெளியே தள்ளும். நம்மளை வெளியே தள்ளி இதுக்குள்ளே வரும். இப்போ இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா, அது நீங்கள் வந்து ஒரு ஆற்றுல நீந்தி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எதிர்நீச்சல் போடுறீங்கன்னா உங்களை திருப்பி என்ன பண்ணும்?
நேரான வழிக்கு கொண்டு வந்துடும் சார்ட்டு. நீங்கள் இந்த ப்ராக்டிஸில் நேரான வழி வேறு வரணும். அப்போ சின்ன லாஸில் வெளியே வந்து கரெக்டான டைரெக்ஷனுக்கு திருப்பி ஓடியாந்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து திருப்பி இங்கே பிரேக் அவுட்டு, எங்கே பிரேக் அவுட்டு, 1.4 பிரேக் அவுட் வந்து நல்ல நான் இப்போ வந்து இந்த இடத்துல என்ன இங்கே பிரேக் அவுட் 1.4. அப்போ 1.4 திருப்பி என்ன பண்ணுங்க, இது வந்து காலில் இருக்கமா, காலில் இருக்கும் புட்டு 1.4 பாருங்கள். ரொம்ப சின்ன ப்ராஃபிட்டாக இருந்து தான் பெரிய ப்ராஃபிட்டாக மாறும். அது சின்ன இடங்களில் டக்கு டக்குன்னு புக் பண்ண தெரியணும், கை வரணும். 1.4 கிட்டத்தட்ட திருப்பி சேம் பிளேஸில் 600 பிரேக் அவுட்டு இந்த இடத்துல ஸ்விங் சார்ட்டுக்கு கொடுத்துடலாம். 653 இருக்குது, 50 வெளியே வந்துருக்கலாம். 650 பாயிண்ட்டு ஈஸியாக. அப்போ திருப்பி பிரேக் அவுட் எங்கே இருக்குது, இங்கே 2.4 மணிக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட். இங்கேக்குள்ளே வந்து இவ்வளோ லாங்க்கு அப்புறம் இவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இங்கே பிரேக் அவுட்டு. அப்போ இங்கே வந்து இங்கே பிரேக் ஆனது 2.4 மணிக்கு. அப்போ என்ன பண்ணணும், அங்கே பிரேக் ஆனோடனே எதுக்கு வரணும், இப்போ காலுக்கு வரணும். இப்போ உங்களால் 2-3 கம்ப்யூட்டர் வைக்க முடிஞ்சா 2-3 கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம், இல்லை ஸ்க்ரீனை டிவைட் பண்ணி வைக்க முடிஞ்சா டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் ப்ரீமியம் ஆப்ஷன் பண்ணால் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ 2.4 மணிக்கு இங்கே எங்கே ஆகுது பிரேக்கு, இங்கே வருங்க 2.4 மணிக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட்டு. இங்கேயே ஒரு பிரேக், சின்ன பிரேக்கு, பட் நல்ல பிரேக்குங்கிறது இந்த இடத்துல. அப்போ இங்கே என்ன பிரேக்கு, இங்கே வருங்க. நான் எவ்வளோ லாஸ்ன்னு கூட சொல்கிறேன், லாஸோடு சேர்த்து சொல்கிறேன். 691 ரூபா அவங்க பிரேக் ஆகுது. என்ன ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியிருக்கு, 655 ரூபா வைக்க வேண்டியிருக்கு. அப்போ 690, இதுதான் இந்த 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 ஸ்டாப் லாஸ் தான் ப்ராப்ளமே. 690 மைனஸ் 655 அப்படின்னா இது ஒரு லாட் இடிச்சுன்னா 35 இன்ட்டு 65 ரூபா, 2225 ரூபா நமக்கு வந்து லாஸஸ் வந்து வரும். ப்ரோக்கரேஜில் சேர்த்தா 2300 2400 வச்சுக்கோங்க. அப்போ இந்த பிரேக் அவுட்டு இங்கே தான் ஃபாஸ்டஸ்ட் மார்க்கெட்டு, நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அதுவாக கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்விங்குமே இல்லை, மார்க்கெட் டைரெக்டாக போகுது, மேலே போகுது. இதெல்லாம் அழகாக கொடுக்கலாம் மார்க்கெட்டில். இங்கே வந்து ஸ்விங்கே தேவையில்லை. நம்ம இண்டிகேட்டரில் இந்த இடத்துல பையிங் தான் காட்டும். பட் இது எப்படி நம்ம புக் பண்ணுறது, இந்த மாதிரி இடங்களில் எப்படின்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். வரிசையான 4 கேண்டில், சூப்பர் கேண்டில்ஸு. அதுக்கப்புறம் ஒரு வந்து அந்த கேண்டிலுக்கு மேலே போல் ஒரு சின்ன கேண்டில் போனால் இந்த ஸ்டாப் லாஸ் இதை கீழே கொடுத்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம். மார்க்கெட் திருப்பி இதை ஒட்டி தான் வரும், இந்த கரெக்ஷன் ஒட்டி வரும், இல்லைனா இதில் பாய் தான் வரும், இது கரெக்ஷன்ஸு. அப்போ இந்த இடத்துல நல்ல பிரேக் அவுட் என்னது, 650 700 690 எங்கே வெளியே வருதுங்க, இவருங்க இந்த கேண்டில் கீழே 861 வச்சுங்க. 861 850 கூட வச்சுங்களேன். ரஃபா கண்ட்ரோல்டாக ட்ரேட் பண்ணனா லாஸஸ்லாம் வந்தாலுமே மாற்றி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா, கரெக்டாக ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரெண்டு